நமசூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபேச ராகவே கேதுவே நமக. கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் நமக்கு பொதுவாக எப்படி இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை இந்த உலகமே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கார். அப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னேற்றம் மருத்துவ ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள், எஸ்பெஷலி இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் புதுசாக வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதேபோல் ஆன்மீகவாதிகளுக்கு சற்றே கடுமையான காலகட்டம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவர்களுக்கான அவமான குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், பெருவாரியான லாபங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகப்படியான விரயங்களும் இருக்கிறதுக்கான, ஏன்னா மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுதும். அப்போ விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், விரயங்கள், நீர்நிலைகள்லாம் மிகுதியாக நிரம்பி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடம் நல்ல மழைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஏற்கனவே மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இப்போ சனி ராகு சேர்க்கை, நீர் கிரகங்கள், அதுவும் மோட்ச ராசி மீனம் அப்படிங்கும்போது நல்லா மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு விவசாயம் செய்யும் பெருமக்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். தை மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பர், அது மாதிரியான ஒரு நிலை. அதேபோல் இந்த மருத்துவத்துறையில் முக்கியமான நிகழ்வு, செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இறக்கிறதுக்கான வாய்ப்பு, மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சினிமா துறையோ இல்லை பாடகத்துறையோ இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருடைய இறப்பு, மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 2024 வருடம் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த வருடம் வெள்ளங்கள், அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாமல் சித்திரை மாதத்துலலாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு எந்தெந்த மாதிரியான பலன்களை நாம் பெறப்போகிறோம், 2024 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு டேலண்டடாக இருப்பாங்க, ஹைலி ஸ்கில்டு. அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் கெட்டிக்காரலாக இருப்பாங்க. அடுத்து என்ன படிப்பு, இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது, போதிக்கிறது, இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை. வாட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஏன்னா மீனம் அப்படின்னா மீன் மாதிரி ஒரு இதுலேயே இருப்பாங்க, ஃப்ளோலேயே இருப்பாங்க. எப்போதுமே ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இயற்கையாக வரும். நீர் ராசி அது மீனம். நீர் ராசிக்கும் போது சலசலப்பு, அது நல்ல ஒரு மோட்ச வீடு. திங்கிங் எல்லாம் எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, தூக்கி யாருக்காவது தானம் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அது மாதிரி மீனராசி அருமையான ஒரு ராசி, நல்ல ராசி. மீனராசி நேயர்களுக்கு 2024ஆம் வருடம் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு 7.5 சனி, ராகு பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அப்போது உங்களுடைய கொஞ்சம் சவாலான காலகட்டம்னு சொல்லணும். சவாலான காலகட்டம்னா பயப்பட வேண்டாம். எதிர்பார்ப்புகள், பிரம்மாண்ட சிந்தனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ராகுவுடைய தன்மை. ஆனால் சனியுடைய தன்மையும் நேர் ஆப்போசிட். அவர் இது எல்லாத்தையுமே குறைப்பார். இப்போது ராகு கொடுப்பாரு, சனி வந்து தடுப்பார். இப்படிப்பட்ட இருவேறு மனநிலையில் போகக்கூடிய காலகட்டம். நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், உங்களுடைய ராசி அதிபதி குரு 2ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார். வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பிரம்மாண்ட பேச்சாலேயே கவர்ந்துடலாம் அப்படிங்கிற நினைப்பு, பேச்சால் ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னா சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா குரு வந்து சுபகிரகம் தானே, எப்படி வந்து சிக்கல் கொடுக்கும்? குரு ராசி அதிபதியாக இருக்காரு நீங்க கேட்கலாம். குரு பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலும் தனியாக இருக்கிறார். அந்தணன் தனித்து நிற்க அவதி உண்டாம். எந்த பாவத்தில் குரு பகவான் தனியாக இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை, சில குழப்பங்களை, சூட்சுமமா அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கிறார். ஸோ நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வேற 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பேச்சால் சில குழப்பங்கள், பேச்சால் சில பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா பேச்சை குறைக்க வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ மௌன விரதம் ஏதாவது ஒரு காலகட்டம். சனிக்கிழமையாக இருந்தால் சனி ஹோர காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. அதே மாதிரி வியாழக்கிழமையாக இருந்தால் காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 2. இந்த 8 to 9 இந்த 3 டைம், இதில் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு மௌன விரதம் அப்படின்னா இறை சிந்தனையில் இருக்கணும். இல்லைனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கணும். சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. இதை தவிர நீங்கள் வந்து மௌனமாக இருந்து இந்த மௌன விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் வருமான முன்னேற்றம் மேம்படும், வருமான முன்னேற்றம் இருக்கும், குடும்ப அமைதி ஏற்படும், உங்களுடைய வாக்கு தெளிவு. இப்போ சித்த புருஷர்கள், குருமார்கள், ரிஷிகள்லாம் வந்து மௌன விரதம் இருப்பதற்கான காரணம் வந்து மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கர்மா சேராது, குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வந்து ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் பொது மாரகஸ்தானம் வச்சுருக்கோம். பொது மாரகம் 2ஆம் இடம் 7ஆம் இடம். பொது மாரகஸ்தானம் அப்படின்னா மாரகம்னா மரணம், இறப்பு சார்ந்த விஷயங்கள். அப்போ கர்மா சேரதும் குறையிறதும் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். ஆனால் 2ம் 7ம் பொது மாரகஸ்தானம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சரிக்கும் போது உங்களுடைய மௌன விரதத்தின் மூலமாக சில கர்மாக்கள் குறையும், சில கர்மாக்கள் சேராமல் இருக்கும், சில நல்ல கர்மாக்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2024ஆம் வருடம் முதல் பாதி நோய் சார்ந்த விஷயங்கள் தீரும். நோய் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி எதிரி பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கும். மே மாதத்திற்குள் கண்டிப்பாக ஒன்று எதிரியே வந்து உங்கள்கிட்ட சரணடைகிற வாய்ப்போ இல்லை ஒரு தீர்வு 2 பேரும் சமரசமாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்போ இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2024 மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். கர்மகாரகன் சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் தான் திருமணத்தை எடுத்து கொடுப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 7.5 சனி நடக்குது. குரு பகவானுடைய பார்வை மே மாதத்துக்கு அப்புறம் வருது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய வரனை அமைத்து கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தாமல்ங்கிற வார்த்தைங்க வரத்துக்கான காரணம் வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. தடை தாமதத்தை நமக்கு ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டம். நம்மளே போஸ்ட்போன் பண்ணுவோம், நம்மளே வந்து வேண்டாம் பார்க்கலாம். கரெக்டாக சிந்தனை கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நம்ம யோசித்து ஒரு முடிவு எடுக்கிற பட்சத்தில் திருமணம் அப்படிங்கிறது 2024 மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு நடக்கும் உண்டு. அதே மாதிரி வரக்கூடிய கலத்திரத்தை பற்றிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். பெரிய எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம், அதுதான் நல்லது. அதாவது இப்போ அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணம் நடக்கணும்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருந்தது. ஒரு ஆண் அப்படின்னா வேலைக்கு போனால் போகிறோம், பெண் அப்படின்னா வீட்டுக்கு குடும்பமாக லட்சணமாக இருந்தால் போகிறோம், பெற்றோர்களை மாமியார் மாமனை அனுசரித்து இது மாதிரிலாம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மினிமல் ரெக்குயர்மெண்ட் தான். இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண்களுடைய எதிர்பார்ப்பும் சரி, ஆண்களுடைய எதிர்பார்ப்பும் சரி, ஆண்களுக்கு வரன் கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்குது. காரணம் வந்து எதிர்பார்ப்பு. பெண்கள் நிறையா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது.
ஸோ எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பினரும் குறைத்து கொண்டால் திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். தவறாக நினைக்க வேண்டாம், பெண்களை எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு, கால சூழ்நிலைகள் அப்படி. எல்லாருமே நல்லா படிச்சிடுறாங்க, எல்லாருமே நல்ல வேலையை பார்க்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வரன்கள் நமக்கு கிடைக்கலங்கும் போது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகநிலைகள் வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். மே மாதத்துக்கு அப்புறம் 7.5 சனி நடக்குது, அருமையான காலகட்டம். அதே போல் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கும்போது நெடுந்தூர பயணம், தொழில் மூலமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, தொழில் மூலமாக நீண்ட தூர பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்துக்கு பிறகு. மே மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச ஒரு கோர்ட்டு கேஸுங்கிறது செட்டில் ஆகும். உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிற கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்கிறது மே மாதத்துக்குள்ளே செட்டில் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடுமையாக இருக்கணும், எடுக்கக்கூடிய முயற்சிகள். ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல புதனோட சேர்ந்துருக்கார். புதன் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி. ஸோ நட்பு வட்டாரத்தின் மூலம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய கேஸை வந்து முடிவுக்கு கொண்டு வரும். ஒரு டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பணப்பிரச்சனை, நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு உண்டு. சில சமயத்தில் ஏமாறத்துக்கான வாய்ப்பு, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, சில சமயத்தில் ஏமாந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த வழிகள்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, வெளியிலையும் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கக்கூடிய கிரகம் ராசி மீனராசி. அதெல்லாம் வந்து மாறத்துக்கான வழி வாய்ப்புகள் வந்து மே மாதத்துக்கு அப்புறமா, மே மாதத்துக்குள்ளே இந்த கோர்ட் கேஸ்லாம் செட்டில் ஆகும். மே மாதத்துக்குள்ளே வரக்கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிற விஷயம் வந்து தை மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே, தையிலேருந்து சித்திரைக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றம், தொழில் ஒரு வருமானம், தொழில் மூலம் ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் மே மாதத்திற்குள் நடக்கும். அதே மாதிரி தொழில் மூலம் லாபம் அப்படிங்கிறதும் உண்டு, அது மேற்கு அப்புறமா. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதெல்லாம் வந்து நல்ல காலகட்டம். மேக்கப்புறம் ஒரு பலன், மேக்கப்புறமா இன்னொரு பலன், எதுவும் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பலன் தான். என்ன ஒன்று, கொஞ்சம் மெதுவாக நடக்கும், நம்ம எதிர்பார்த்தது நடக்காது. எப்படின்னா ஒரு 10 ரூபா எதிர்பார்த்த இடத்துல ஒரு 7 ரூபா கிடைக்கும், 10 விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்த இடத்துல ஒரு 6 விஷயம் நடக்கும். அந்த மாதிரி இல்லை, தாமதமாக நடக்கலாம். இதுதான் வந்து 7.5 சனியோட. ஏன்னா கர்மகாரகன் வந்து கர்மாவை எடுத்து கொடுப்பார், கர்மாவை காண்பித்து கொடுப்பார், கர்மாவை சுட்டி காட்டுவார். யார் யார் எப்படி எப்படி, யார் யாருடைய குணாதிசயம் எப்படி எப்படி, இதெல்லாம் சொல்லக்கூடிய டைம் 7.5 சனி. பொதுவாக வந்து அனுபவங்கள் நிறைய கிடைக்கும், பக்குவங்கள் நிறைய கிடைக்கும். அனுபவ பாடத்தை, பக்குவங்களை எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து எளிமையை கடைபிடிக்கணும், எளிமையாக இருக்கணும். எளிமையை கடைபிடிக்கிற பட்சத்தில் இந்த 2.5 வருட காலகட்டம் மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடுங்கிறத நீங்கள் நிறையா உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, அப்புறம் பிள்ளையார், ஆஞ்சநேயர், பிள்ளையார், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார், அடுத்தது காலபைரவர். காலபைரவாஷ்டகம் சொன்னால் ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்கள் காலபைரவாஷ்டகம் கண்டிப்பாக சொல்லணும். காலபைரவர் வழிபாடு, பிரத்திங்கரா தேவி, வாராகி, அப்புறம் மாரியம்மன், இதெல்லாமே வந்து மனித முகமில்லாத தெய்வங்கள். மனித முகமில்லாத தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடுங்கிறது எதிரிகள் பிரச்சனை, நோய் பிரச்சனைனா தீராத நோய்களால் சில பேர் அவதிப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம். தாய் தந்தை உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாய் தந்தை, வயதானவர்கள், வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்து வந்து ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப் டைம் தான், கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் மோட்சஸ்தானம். அதே மாதிரி சனி பகவான் அடுத்த 2.5 வருட காலகட்டத்தில் மீனத்துக்கு வரப்போகிறார். ஸோ கர்மகாரகன் சில கர்மாக்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மீனராசிக்காரர்கள். அதே போல் இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால நெடுந்தூர பயணங்கள் வாய்ப்புகள் வரும், நெடுந்தூர பயண வாய்ப்புகள் வரும் மே மாதத்துக்கு அப்புறமா. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, நல்ல ஒரு. ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடம், அப்போது மங்களக்காரகன், மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு மே மாதத்துக்கு அப்புறமா இருக்குது. 2024 மேக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றம் மீனராசிக்கு உண்டு. எளிமை,
பொறுமை, நிதானம், இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். எளிமை, பொறுமை, நிதானம். சனி பகவானுக்கு வந்து நம்ம முன்னாடி எப்படிலாம் இருந்தோமோ அதெல்லாம் குறைச்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி எதுக்கெடுத்தாலும் ஓலா ஊபரில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆட்டோவில் போங்க. முன்னாடி ஆட்டோவில் போனீங்கன்னா இப்போ 2 வீலரில் போங்க. அது மாதிரி எங்கெங்கே வந்து நடந்து போக முடியுமோ அங்கே நடந்து போங்க. கோயிலுக்கெலாம் நடந்து போகணும். கோயிலுக்கெலாம் வந்து வண்டியில் போகிறது, காரில் போகிறது, இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெலாம் நடந்து போகணும். ஏன்னா நடக்கிறதுங்கிறது சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம். சனி பகவான் கர்மகாரகன், தன்னுடைய கர்மாவை நிகழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு, கும்பராசிக்கு, மீனராசிக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பயப்பட வேண்டாம். சனி பகவானே உணருங்கள். தினசரி ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, காக்காவுக்கு வந்து சாதம் போடுறது, இல்லை பறவைகளுக்கு நீர் ஆகாரம் கொடுக்குறது, இல்லைனா வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், இது மாதிரிலாம் கொடுக்குறது, இதெல்லாம் தினசரி நீங்கள் கொண்டு வர பட்சத்தில் கோயிலில் உள்ள மீன்களுக்கு, தெப்பக்குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறது, இதெல்லாம் பெருமளவு கர்மாவை குறைக்கும்னு சொல்லி மகரிஷி அகத்தியர் தன்னுடைய சித்தனருள் வாக்கில் சொல்லிக்கிட்டே வராரு. ஜீவராசி அதாவது புலால் மறுத்தல். கண்டிப்பாக வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணால் நல்லது. மீனராசி மட்டும் இல்லை, எல்லா ராசினரும் புலால் மறுத்தல் அப்படிங்கிறது, புலால் உண்ணாமை அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு அங்கமாக கொண்டு வர பட்சத்தில், ஏன்னா அந்த கர்மா ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கர்மா, ஏற்கனவே முன்னோர் கர்மா, ஏற்கனவே நம்மளுடைய கர்மா எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ அனுபவிச்சு. இப்போ புலால் உண்ணும் பட்சத்தில் அதோட கர்மாவும் சேர்ந்து நமக்கு வரும், அதையும் சேர்ந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து 5 வருஷம் காலம், அதாவது அவரோட ஆயுள் அப்படின்னா, நம்ம 2 வயசுலேயே அதை வந்து கொண்டு சாப்பிட்றோம்னா மீதி 3 வருஷ கர்மா வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஸோ அந்த மாதிரி கர்மாவை எப்படி சேர்க்காமல் இருக்கணுங்கிறத, கர்மாவை குறைக்கிறோமோ இல்லையோ சேர்க்காமல் இருக்கணும். அதுக்கு தான் மௌன விரதம் இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு, புலால் மறுத்தல், இதெல்லாம் கர்மா சேராமல் இருக்கணும். கர்மகாரகன் காலகட்டத்தில் கர்மாவை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். எளிமை, பொறுமை, நிதானம், நம்பிக்கை, இதை மட்டும் வாழ்க்கையில் தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2024ஆம் வருடம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.